ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரும்பாலும் நம்ம வீட்டில் துளசி செடி வளர்த்துருப்போம். அதுபோல் பார்த்திங்கன்னா துளசிக்கு நிகரான ஆரோக்கியமும் நம்மளுக்கு தெய்வீகத்தன்மையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு செடின்னு பார்த்திங்கன்னா அது கற்றாழை அப்படிங்கிறது. கற்றாழை செடியை சரியான திசையில் நடுவது மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எதிர்மறை ஆற்றல் வீட்டை விட்டு வெளியேறுவதில், நேர்மறை ஆற்றலையும் அது உட்கிரகிக்கிறதுல நம்மளுக்கு கற்றாழை செடி பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு செடியாக கருதப்படுகிறது. கற்றாழை செடி பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே நம்ம வளர்க்கக்கூடியதாக இருப்போம். அதை நம்ம முகத்தில் பூசுவதனால பார்த்திங்கன்னா முகமும் பளபளப்பில் வரக்கூடியதாக இருக்கும். வாரத்திற்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா கற்றாழை செடியை நம்ம நன்கு தேய்ச்சி, இப்போ வெயில் காலங்களில் நம்ம குளிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். ஆன்மீகத்தை தாண்டி உடல் ஆரோக்கியத்திற்கும் கற்றாழை செடி பார்த்திங்கன்னா மிகவும் விசேஷமானதாக இருக்கின்றது. முன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா கற்றாழை செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதற்கான காரணத்தையும் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். கற்றாழை செடியை எந்த திசையில் வச்சா அதன் மூலியமாக நமக்கு எப்படி மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கற்றாழை செடியை பார்த்திங்கன்னா முந்தைய காலத்தினர், அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று கூறி வந்தனர் ஒரு சிலர். கற்றாழை செடியில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் ஏராளம். ஆரோக்கிய ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பார்த்திங்கன்னா அதிகளவு பயன்படுத்தப்படும் இந்த கற்றாழை நன்மை தரும் மூலக்கூறுகள் அதிகம் காணப்படுகின்றன. இதனால் தான் இதை அதிகளவு வளர்த்தும் வருகின்றனர். ஆனால் வீட்டில் இதை வளர்க்கக்கூடாது என்பதற்கான காரணம் என்ன? மற்ற செடிகளைப் போல கற்றாழை அதிக அளவிற்கு கிளைகளை பரவுவது கிடையாது. அதாவது மற்ற செடிகளை பார்த்தா கூட நம்ம அதில் நிறைய கிளைகள் அப்படிங்கிறது வரும். ஆனால் கற்றாழை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செதிலாக, அதற்கு இலையும் கிடையாது. சதை போன்ற ஒரு அமைப்பாக தான் அது வளரக்கூடியதாக இருக்கும். ஒரு அளவிற்கு மேலே அது இன்னொரு செடியாக வேறு விட ஆரம்பிக்கும். அருகருகே புதர் போல வளர துவங்கிவிடும். இதனால் பார்த்திங்கன்னா விஷ ஜந்துக்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் முன்றைய காலத்தினர் பார்த்திங்கன்னா இதை அதிகமாக வளர்க்கலை. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் இப்போ உள்ள மாதிரி நிறைய ஆடம்பர வசதிகளோ இல்லை வாகனங்களோ இவ்வாறான எதுவுமே கிடையாது. அப்போ உயிரினங்கள் அப்படிங்கிறது அதிகப்படியாக வாழ்ந்து கொண்டு வந்தது. அப்போ விஷ ஜந்துக்கள் போன்ற நிறைய உயிர்களும் பக்கத்தில் அருகில் அந்த ஏரி குட்டைகளில் புதர்களில் வாழ்ந்து கொண்டு வரும். அப்போ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் கற்றாழை செடி வளர்க்கும் பொழுது அதுலேயுமே புகுந்து விடும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முற்காலத்தில் அவ்வளோவா கரண்ட் வசதி, லைட் அப்படிங்கிறதும் கிடையாது. இப்போ இருக்கிற நவீன வசதி பார்த்திங்கன்னா நம்ம அருகில் எந்த ஒரு விலங்குமே வர்றதுக்கு பயப்படுற அளவுக்கு நவீனமாகிவிட்டது. இப்போ இங்கே பூச்சி இதெல்லாம் நம்ம வீட்டில் அடைய போகுது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கற்றாழை செடியை வளர்ப்பதற்கு பயந்து கொண்டு இருந்தனர். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வாறான விஷயங்கள் மிகவும் குறைந்து விட்டது. நிறைய உயிரினங்கள் அழிந்து விட்டதுனால அருகில் நம்ம வீட்டுக்கு கூட எதுவுமே வருவது கிடையாது. அதனால தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் எல்லா வீடுகள்லையுமே நம்ம கற்றாழை செடியை வளர்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா கற்றாழையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பல விஷயங்களுக்கு நமக்கு பயன்படும். அருக்கொடையாக இருக்கின்றது. திருஷ்டிகள் கழிக்க கற்றாழையை வேருடன் பிடுங்கி பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் தொங்க விடுவதை நம்ம நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம். இது நமக்கு எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து நம்மளை விடுவிப்பதற்கு பயன்படுகிறது. கற்றாழையில் எதிர்மறை சக்திகளையும் துஷ்ட சக்திகளையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு என்று ஆன்மீகத்தில் நம்பப்படுகிறது. அதனால தான் வீட்டு வாசலில் கற்றாழையை தொங்க விடுகின்றனர். அப்படி தொங்க விடுற கற்றாழையை பார்த்திங்கன்னா அது காற்றுல மிதந்து கொண்டு இருக்கும். நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா அது காற்றை மட்டுமே உட்கொண்டு அப்படியே இருப்பதையும் நம்மளால் காண முடியும். ஏன்னா இது கற்றாழை பார்த்திங்கன்னா நம்ம பிடுங்கி தொங்க விட்ட உடனே அது வாடி போகக்கூடாது. அப்படி வாடி போச்சுனாலே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த வீட்டில் எப்பேற்பட்ட எதிர்வினை ஆற்றல்கள் சூழ்ந்து இருக்கிறது, கெட்ட சக்திகள் இருக்கின்றதுன்னு. ஏன்னா அது முழுவதுமே அந்த கெட்ட சக்திகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம அதை தொங்க விடும்போது பார்த்திங்கன்னா உடனே வாடி விட்டுருச்சுன்னா அந்த வீட்டில் ஏகப்பட்ட இவ்வாறான எதிர்மறை ஆற்றல்கள் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அப்போ அதற்கான முறையான இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம இறங்கி அந்த துர்சக்திகளை நம்ம வீட்டிலேருந்து விரட்டி அடித்து விடணும். அதனால் கூட நம்ம வீட்டில் உள்ள மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், நம்ம கிட்ட இருக்கிற செல்வ வளங்கள் எல்லாமே பறிபோயிருக்கும்.
எதிர்வினைகள் ஒரு இடத்துல சூழ்ந்து இருந்தாலே அந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே துன்பமாக தான் வந்து முடியும். அதனால் உடனே நமக்கு இதெல்லாம் தெரிய வருது, கற்றாழை தொங்க விடுறோம் அது உடனே வாடி போயிடுது, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு செயல் பண்ணுறோம் அதில் நமக்கு தோல்வியாக கிடைக்குதுன்னா அந்த இடத்துல இறைத்தன்மை இல்லை, நம்ம முழுமையான இறை வழிபாட்டிற்குள்ளே போகலை அப்படிங்கிறது தான். தினந்தோறும் நம்ம வேலைன்னு சென்றாலுமே நமக்கு நிம்மதி இருக்காது. ஆலயத்திற்கு செல்லணும், எல்லாரும் நம்ம செல்லணும், வீட்லேயுமே விளக்கேற்றி பூஜைகள் செய்யணும். இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும். செல்வங்கள் வைத்து நம்ம பெரிதளவில் வாழ போகிறது கிடையாது. இறை வழிபாட்டு தான் நம்மளுடைய ஆயுளை கூட்டுமே தவிர நம்ம கோடியாக பணம் இருந்தாலும் நமக்கு அதை அனுபவிக்கிற அளவுக்கு ஆயுள் இருக்குமா அப்படிங்கிறது தான் கிடையாது. அதனால் இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இவ்வாறான விஷயங்களை தெரிந்து கொண்டு தினந்தோறும் ஆலயங்களுக்கு சென்று, இல்லை முடிகிற நேரமாவது ஆலயங்களுக்கு சென்று வரணும். மறந்து போய் நம்ம விட்டுறக்கூடாது. அது நமக்கு பெரிய அளவில் துன்பத்தை கொடுத்து விடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எங்கே போனாலுமே அங்கே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இறைவனிடம் மட்டும்தான் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் அவரிடம் உண்மையான ஒரு பக்தியை மட்டும்தான் செலுத்த போகிறீங்க. மன தூய்மையோடு நான் உன்னை வழிபடுறேன், அந்த மன தூய்மையோடு நம்ம அவரை வழிபட்டாலே போதும். அவர் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமான முறையில் கொண்டு செல்வதற்கு உதவி புரிவார். அதனால் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இறை வழிபாட்டிற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியுமே அதற்கான செயல்பாடுகள் நமக்கு நன்மை பளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம காசு பணம் எல்லாம் சம்பாதிக்கிறோம், அதை தவிர்த்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நம்ம தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்கிறோம், வழிபாடுகளை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தாரில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டங்களும் துயரங்களுமே இருக்காது. இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டு வருவதை நம்ம உணரலாம். அதனால் இறை வழிபாட்டிற்கு பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதன் வழியில் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா ஆகாச கருடன் கிழங்கையுமே கட்டி தொங்கவிட்டால் அது பச்சை பசையிலென வேறுவிட துவங்கும். அப்படி அல்லாமல் வாடிப்போனால் துஷ்ட சக்திகள் இருப்பதாக சொல்வார்கள். கற்றாழையில் விஷத்தன்மை இருப்பதாகவும் முட்கள் அதிகம் காணப்படுவதாலும் கைகளுக்கு எட்டாதவாறு வைப்பது நல்லது. வீட்டு வாசலில் முன்புறத்தில் நம்ம கற்றாழை செடியை தொட்டிகளில் வைக்கலாம். இதனால் திருஷ்டிகள் கழிவதோடு அசுத்த காற்றையும் அதை ஈர்த்து நமக்கு சுத்தமான காற்றையும் கொடுப்பதற்கு கற்றாழை செடி உதவுகிறது. கற்றாழையை பார்த்திங்கன்னா வீட்டிற்கு வெளியே மட்டுமல்லாமல் வீட்டிற்குள்ளேயும் வளர்க்கலாம். இது கெட்ட காற்றை ஈர்த்து கொள்வதோடு வீட்டிற்குள் வைப்பது சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்கவும் ஏதுவாக இருக்கும். ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான் நம்ம சுவாசிப்பதற்கு உகந்த ஒரு காற்று, கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியிடுறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம கற்றாழை செடியை உள்ளே வளர்ப்பது நமக்கு சுத்தமான காற்றை கொடுக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. கற்றாழையை வீட்டிற்குள் வைப்பவர்கள் படர்ந்து விரிந்து காணப்படும் கற்றாழையை இல்லாமல் குறுகிய சிறிய கற்றாழையை வைத்து கொள்ளலாம். கற்றாழையை மோருடன் சேர்த்து சாப்பிடுபவர்கள் கற்றாழை ஜூஸ் கூட செய்து சாப்பிடுவது உடல் சூட்டை தணித்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இப்படி பார்த்திங்கன்னா உடலுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சருமத்திற்கும் கற்றாழையை பயன்படுத்துபவர்கள் அதை எலியிலிருந்து 8 முறை சுத்தப்படுத்தி தண்ணீரில் அலசிய பின்பு பயன்படுத்த வேண்டும். கற்றாழையில் விஷத்தன்மை காணப்படுவதால் இதுபோல் 7-8 முறை அலசிய பின்பு பயன்படுத்த வலியுறுத்துகின்றனர். கற்றாழையில் பூக்கள் பூத்தால் அது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அம்சமாகவும் கருதப்படுகிறது. வீட்டில் நல்ல காரியங்கள் விசேஷங்கள் நடக்கும் வாய்ப்புகளும் உண்டு. எனவே கற்றாழையை புதர் போல படர விடாமல் வீட்டில் அழகாக தொட்டியில் வளர்த்து அனைவருமே பலன் பெறலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா எந்த திசையில் நம்ம கற்றாழை செடியை வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி கற்றாழை செடியை சரியான திசையில் நட்டால் பல நன்மைகள் கிடைக்கும். ஒருவரின் பணியிடத்தில் முன்னேற்றம் காண வீட்டிற்கு மேற்கு திசையில் கற்றாழை செடியை நடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு திசையிலும் பார்த்திங்கன்னா நமக்கு வெவ்வேறான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான், தாவரங்களும் உயிரை சார்ந்தது தான். அதையும் நம்ம வளர்ப்பது மிகவும் சிறந்தது. அதை வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முறைப்படி அதை நம்ம பேணி பாதுகாக்கணும். அதற்கென்று சுற்றி நல்ல ஒரு அமைப்பு வைத்து அதை நம்ம வைப்பது சிறப்பு. புதர் போல் படர விடுதோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதை கையாளும் பொழுது பார்த்து கையாளணும். அதற்குள்ளே எதுவும் விஷ ஜந்துக்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். ஏன்னா செடிகள் அப்படிங்கிறது வீட்டில் வளர்ப்பது அப்படிங்கிறது மிகவும் நன்மை தான். ஆனால் அது புதர் போன்று இருக்கின்ற அந்த அமைப்புக்குள்ளே நம்ம தெரியாமல் கைகளை உள்ளே விடுவது அப்படிங்கிறது தவறான செயல்.
ஏன்னா அதுக்குள்ளே வேறு எதுவும் விஷக்கிருமிகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு தான் அதற்கப்புறம் நம்ம அதை கையாளணும். சிறு குழந்தைகள் அப்படிங்கிறவர்களை நம்ம பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விளையாடுவதற்காக வெளியே செல்லும் பொழுது இந்த மாதிரியான செடி கொடிகள் இருக்கின்ற இடத்திற்கு போக விடக்கூடாது. அதனால் அதிகமாக நம்ம வீடுகளில் செடிகளை வளர்த்தாலுமே அதை கையாளுவது அப்படிங்கிறதையும் நம்ம பாதுகாப்பான முறையில் வளர்க்கணும். ஒவ்வொரு செடிக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு ஆன்மீகம் சார்ந்த நன்மைகளும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் சுத்தமான காற்றை சுவாசிக்க நம்ம கூட எப்பொழுதுமே செடி கொடிகளையும் நல்ல மரங்களையுமே வளர்த்து கொள்ளுங்கள். அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். மரங்கள் எதுவுமே இல்லைன்னா நிழல் இருக்காது, சுத்தமான காற்று அப்படிங்கிறதே இருக்காது. உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்களுமே எல்லாத்துக்குமே தேவையில்லாத வாயுக்கள் அப்படிங்கிறது கலந்துருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டு அருகில் நம்ம செடி கொடிகள் மரங்களை வளர்த்து கொள்வது மிகவும் விசேஷமானது. அனைவருமே இந்த முறையை பின்பற்றுவது நல்லது. அப்பொழுது தான் பார்த்திங்கன்னா பூமியுமே செழிப்பாக இருக்கும், மழையும் நல்லபடியாக பெய்யும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் அனைவருமே இந்த முறையை நம்ம பின்பற்றணும். கற்றாழை செடியை வீட்டிற்கு என்னால் ரொம்பலாம் வளர்க்க முடியலை, வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கென்று அழகாக கூட நம்ம ஒரு 2-3 செடியை வீட்டு மாடி தோட்டத்துலேயோ எங்கேயோ நம்ம வளர்ப்பது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரோஜா செடி போன்றவை கூட நம்ம வளர்ப்போம். வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா நம்ம கற்றாழை செடி வளர்ப்பது நம்மளுடைய குடும்பத்திற்கு எதிர்வினைகளை அகற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் கற்றாழையை பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே வாங்கி வளர்ப்பது நல்லது. அது குழந்தைகளுக்கு எட்டாத மாதிரி மேலே தூக்கி நம்ம ஏதாவது ஷெல்ஃப் மேலேயோ இல்லை அதை தொட்டி வைத்து தொங்க விட்டு வளர்ப்பதோ அது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். முறைப்படி அதை கையாளுங்க, நலமுடன் வாழுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.